அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் 13 வீடுகளில் கொள்ளையடித்த 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 3 கொள்ளையர்களின் கைரேகையை பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். கோவை அரசு மருத்துவமனையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு பிடிக்கப்பட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குற்றவாளிகளான இர்பான், ஆசிப் மற்றும் கல்லு ஆகியோருக்கு கோவை அரசு மருத்துவமனையில் குண்டு காயத்திற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே 13 வீடுகளில் கொள்ளையடித்த இவர்கள் மேலும் பல வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என கூறப்படுகிறது. தற்போது அவர்கள் பேச முடியாமல் உள்ள நிலையில் அவர்களது கைரேகைகளை பதிவு செய்தும் கோவை மற்றும் தமிழ்நாட்டில் நடந்த பிற கொள்ளை வழக்குகளில் அவர்களுக்கு தொடர்புடையதா என குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதற்காக கோவை அரசு மருத்துவமனையில் கைரேகை நிபுணர்கள் அதற்குரிய கருவிகளை கொண்டு பெற்றுடன் வந்துள்ளனர். அங்கு 3 பேரின் கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி நேசராஜ், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.